நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து லீவில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நான் விளையாடினேன், நான் படித்தேன், எல்லாம் பண்ணேன். 4th ஸ்டாண்டர்ட் இப்போ வந்துட்டேன். நான் இப்போ வேர்ல்டு மேப் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பிரித்து அப்புறமா இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மேப்பை வந்து நாம் வந்து பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இங்கே வச்சிடணும், அப்போ தான் தெரியும். ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு இந்த சைடில் என்ன ஆரம்பிக்கும்? எல்லாத்தையும் பிரித்து வச்சிடணும். அப்போதான் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் தெரியும். அப்போதான் இங்கே ஒரு பீஸ் வந்துடுச்சு. இங்க ஒரு பீஸ் வந்துச்சு. இப்படி அடிக்கிட்டே போனாதான் நம்மளுக்கு எல்லா பீஸும் தெரியும். அதனால திருப்பி வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம்.
இந்தியா முடிச்சாச்சு. பாருங்க, நம்ம இந்தியா முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம இந்தியா. இதுதான் நம்ம இந்தியா. நம்ம யூரோப்புக்கு வந்துட்டோம். ஏசியாவை முடிச்சிட்டோம். பண்ணும்போது அப்படியே பாதி ஆப்பிரிக்காலையும் பண்ணிடலாம். அப்பதான் கொஞ்சம் வேலை முடியும். பாருங்க, ரஷ்யா தான் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. அதுவும் முடிச்சாச்சு. யூரோப் முடிச்சாச்சு. ஆப்பிரிக்கா முடிக்க போறோம் ஃபுல்லா. இப்போ ஆப்பிரிக்காவையும் முடிச்சாச்சு. அடுத்தது சவுத் அமெரிக்கா போகலாம். சவுத் அமெரிக்காவும் இப்போ முடிக்க போகிறோம். அதுதான் முடிச்சாச்சு சவுத் அமெரிக்கா. அடுத்து நார்த் அமெரிக்கா, லாஸ்ட் கான்டினென்ட்டுக்கு இப்போ போயிட்டு இருக்கோம். இதாங்க பெர்முடா. இங்கே தான் நிறைய கப்பல்லாம் இங்கே தான் மாட்டி யூரோப்லேருந்து அமெரிக்காவுக்கு கப்பல்லாம் மக்களையும் அப்புறமா பொருளையும் ஏற்ற முடியாமல் பண்ணுது. இந்த பெர்முடா சர்க்கிளில் தான், பெர்முடா ட்ரையாங்கிளில் தான் எல்லாம் வந்து கப்பல்லாம் வந்து மோதி உடையுது. நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
உலகத்தை ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். இன்னும் 2 பீஸ் தான். அதான் உலகம் முடிஞ்சிச்சு. இங்க 7 கான்டினென்ட் இருக்கு, 5 ஓஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓஷன்ல இருந்து ஆரம்பிப்போம், அதான் ஈஸி. ஃபர்ஸ்ட் சின்னதுல இருந்து பெருசுக்கு போகலாம். சின்னதா இருக்கிற ஓஷன் ஆர்டிக் ஓஷன். இது ரொம்ப குளிரா இருக்கும். ரஷ்யா, யூரோப், அப்புறமா நார்த் அமெரிக்காவுக்கு இடையில இந்த ஆர்டிக் ஓஷன் இப்படி இருக்கும். அடுத்த சின்ன ஓஷன் சதர்ன் ஓஷன். சதர்ன் ஓஷன் அண்டார்டிகா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அப்புறம் ஓஷியனியா, அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாண்டுக்கு இடையில இந்த சீ இருக்கும். அப்புறமா அடுத்த சின்ன ஓஷன் இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் இந்தியாவுக்கு இடையில, ஆப்பிரிக்காவுக்கு இடையில, இந்தோனேஷியாவுக்கு இடையில, அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில இருக்கும். இதுதான் வார்மஸ்ட் ஓஷன் இன் எர்த். அப்புறமா செகண்ட் லார்ஜஸ்ட் அட்லாண்டிக் ஓஷன். இது நார்த் அமெரிக்கா, யூரோப், சவுத் அமெரிக்கா, அப்புறம் ஆப்பிரிக்காவுக்கு நடுவில் இப்படி போவோம். இது இங்கே தான் பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்கு. டைட்டானிக்கும் இங்கே தான் மோதி கவுந்துச்சு தண்ணிக்குள்ள ஒரு ஐஸ்பர்கில். அப்புறமா பெரிய ஓஷன் உலகத்திலேயே பசிபிக் ஓஷன் தான். இங்கே மேப்பில் இப்படி போட்டிருந்தாலும் குளோபில் இதுவும் அப்புறம் இதுவும் சேர்ந்து இருக்கும். இதுக்கு நடுவில் ரஷ்யாவும் அலாஸ்காவும், அதாவது யூஎஸ்ஏவுடைய லார்ஜஸ்ட் ஸ்டேட்டும் இங்கே தான் இருக்கும். இது நீங்கள் குளோபில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பசிபிக் ஓஷன் ஏசியா, அப்புறம் சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவுக்கு நடுவில் இருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கும் லைட்டாக நடுவில் இருக்கும். இங்கே தான் நிறைய ஐலண்ட்ஸ்லாம் இருக்கும். மற்ற ஓஷன்லாம் தவிர இங்கே தான் நிறைய ஐலண்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதில் பெரிய ஐலண்ட் இருக்கிறது ஆஸ்திரேலியா தான். ஸோ நாம் ஓஷன் முடிச்சதுனால இப்போ கான்டினென்ட்ஸ்க்கு போடுறோம். 7 கான்டினென்ட் இருக்குது. அதில் இப்போவும் சின்னதுலேருந்து பெருசுக்கு போவோம். சின்னதாக இருக்கிற கான்டினென்ட் ஆஸ்திரேலியா, அதாவது இப்போ கூப்பிடுற ஓஷேனியா. இதில் நிறைய ஐலண்ட்ஸ் தான் இருக்கும். ஆஸ்திரேலியா தான் பெரிய ஐலண்டு. அப்புறமா நியூசிலாண்டு, பாப்புவா நியூகினி, ஈஸ்ட் திமோர், நிறைய ஐலண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. யூஎஸோடைய நிறைய ஐலண்ட்ஸ் இருக்குது. அப்புறமா நிறைய குட்டி குட்டி ஐலண்ட்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது அடுத்த சின்னது யூரோப். யூரோப் ஆஸ்திரேலியாவோட கொஞ்சம் பெருசு. இது யூரோப் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும், குட்டி குட்டி கண்ட்ரிஸ். இதில் பெரிய பெரிய கண்ட்ரிஸ்லாம் ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், யுனைடெட் கிங்டம், நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், அப்புறம் ரஷ்யா கொஞ்சம், அப்புறமா போலாந்து, ஜெர்மனி, இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ரொமேனியா, குரோவேஷியா. இது யூரோப் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. இங்கேருந்து தான் போர்ச்சுகலில் ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கார், பெரிய ஃபுட்பால் பிளேயர். அவர் பேர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவில்
இங்கேயும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் முக்கியமான பெரிய கண்ட்ரி பிரேசில் தான். அதில் வந்து நெய்மார்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கார். அடுத்தது நாம் போகிறது ஆஃப்ரிக்காவில் வந்து என்னதான் ஏஷியா தான் பெரிய கான்டினெண்ட்டாக இருந்தாலும் ஆஃப்ரிக்காவில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. குட்டி குட்டியாக இங்கெல்லாம் கண்ட்ரிஸ் தான் இருக்கும். இதில் வந்து இங்கே வந்து பெரிய டெசர்ட் இங்கே தான் இருக்குது. வேர்ல்ட்லேயே பெரிய டெசர்ட் இங்கே இருக்குது. இது பேர் ஆஃப்ரிக்கன் டெசர்ட், ஆல்சோ நோன் ஆஸ் நார்தர்ன் டெசர்ட். சஹாரா டெசர்ட்னு கூப்பிடுவாங்க, லோக்கலாக கூப்பிடுறது சஹாரா டெசர்ட். அப்புறமா இங்கேயும் ஐலண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த சைடுலாம் ஐலண்ட்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது பெரிய கான்டினென்ட்டு, அதாவது ஏஷியா. முன்னாடியே சொல்லியிருப்பேன், இங்கே தான் நம்மளுடைய கண்ட்ரி இந்தியா இருக்குது. இதோ இதுதான் நம்ம கண்ட்ரி இந்தியா. இதுதான் தமிழ்நாடு. இங்கே தான் தமிழ்நாடு இருக்குது. இதில் வந்து இங்கேயும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும், ஐலண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அப்புறமா வந்து இங்கே இருக்கிற பெரிய கண்ட்ரி இங்கே வந்து ரஷ்யாவும் இங்கே பாதி இருக்கும். யூரோப்பியன் ரஷ்யான்னு ஒன்று இருக்கும், ஏஷியன் ரஷ்யான்னு ஒன்று இருக்கும். அதில் ஏஷியன் ரஷ்யா தான் பெருசு. ஸோ ரஷ்யாவுக்கும் நிறைய ஐலண்ட்ஸ்லாம் இருக்குது. அடுத்து இங்கேயும் ஐலண்ட்ஸ்லாம் இருக்குது. தேங்க்யூ. இன்னும் இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக ஒரு எபிசோடில் ஒன்றா பார்க்கலாம். தேங்க்யூ.